ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சவுத் இண்டியன் ஆக்ட்ரஸோட ஃபஸ்ட்டு மூவியை நீங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரஜினி 1975 நடித்த அபூர்வ ராகங்கள் தான் அவருக்கு ஃபஸ்ட்டு மூவி. அடுத்ததாக கமல் 1960 நடித்த களத்தூர் கண்ணம்மா தான் அவருக்கு ஃபஸ்ட்டு மூவி. அடுத்ததாக அஜித் பார்த்தீங்கன்னா 1990 என் வீடு என் கனவுங்கிற படத்தில் சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சிருப்பாரு. அதுதான் அவருக்கு ஃபஸ்ட்டு மூவி. அடுத்ததாக விஜய், அவர் 1992 நாளைய தீர்ப்புங்கிற படம் தான் அவருக்கு ஃபஸ்ட்டு மூவி. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, அதுதான் கிடையாது. அவர் 1984 வெற்றிங்கிற மூவியில் சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சிருப்பாரு. அதுதான் அவருக்கு ஃபஸ்ட்டு மூவி. அடுத்ததாக சூர்யா 1997 நடித்த நேருக்கு நேருங்கிற மூவி தான் அவருக்கு ஃபஸ்ட்டு படமாக இருந்துச்சு. அடுத்ததாக கார்த்தி 2007 நடித்த பருத்தி வீரன் தான் அவருக்கு ஃபஸ்ட்டு படமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் சிவகார்த்திகேயன் 2012 நடித்த மெரினா தான் அவருக்கு ஃபஸ்ட்டு படம். அடுத்ததாக தனுஷ் 2002 நடித்த துள்ளுவதோ இளமை தான் அவருக்கு ஃபஸ்ட்டு மூவி. நெக்ஸ்ட்டு விஜய் சேதுபதி 2010 தென்மேற்கு பருவக்காற்றுங்கிற மூவி தான் அவருக்கு ஃபஸ்ட்டு படம். அடுத்ததாக மகேஷ் பாபு 1979 நீடாங்கிற மூவியில் சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சிருப்பாரு. அதுதான் அவருக்கு ஃபஸ்ட்டு மூவி. நெக்ஸ்ட்டு ராம் சரண் 2007 நடித்த சிறுத்தை மூவி தான் அவருக்கு ஃபஸ்ட்டு படம். நெக்ஸ்ட்டு அல்லு அர்ஜுன் 1985 நடித்த விஜயதா மூவியில் சைல்டு ஆர்டிஸ்டாக பண்ணியிருப்பாரு. அதுதான் அவரோட ஃபஸ்ட்டு மூவி. நெக்ஸ்ட்டு பிரபாஸ் 2002 ஈஸ்வரர் மூவியில் நடிச்சிருப்பாரு. அதுதான் அவருக்கு ஃபஸ்ட்டு படம். அடுத்ததாக யாஸ் 2008 மோகின மனசு அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருப்பாங்க. அதுதான் அவருக்கு ஃபஸ்ட்டு படம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான டமால்னு தட்டிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா.